இவங்க இப்படிலாம் இருக்காங்களே அப்படிங்கிற ஒப்பீடும் பார்வையினாலுமே உங்களுக்கு கண்திருஷ்டி ஏற்படுது அப்படின்னா, இதனால இவங்க சந்திக்கக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் சார்? அதாவது விளைவுகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அழணும்னு நினச்சி தான் திருஷ்டி பாதிப்பு வருது. என்னடா வாழ்க்கையில் துன்பம் வந்து துயரம் வந்து ஒருத்தன் தோற்று போயிட்டான் தோற்றுருவான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படலான்னு நினைக்கிறோம். அழுகலை கலங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுது. ஆனாலும் விளைவுகள் அப்படின்னு எடுக்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் நம்ம என்ன தப்பு பண்ணணும்? நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா? நான் எதுவும் தவறாக நடந்து கொண்டேனா? நான் எதுவும் இல்லைன்னு சொன்னேனா? நான் எதுவும் வாங்கினேனா? நான் கூடத்தானே கொடுத்துருக்கேன், அதிகமாகத்தானே நேரத்தை மெனக்கெட்டு இருக்கேன், அதிகமாகத்தானே உங்களோடு இருந்து இருக்கிறேன் என்று சொல்லி துன்பம் வரும்போது கூட விட்டுட்டு போலே ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனசு சில நேரங்களில் ஒரு கண்திஷ்டி பாதிப்புள்ள தனுசு ராசிக்காரர்கள் அதிகம் பாதிக்கப்படும் பொழுது தன்னைத்தானே குற்றவாளியாக நினைப்பது உண்டு. தன் மனசிற்கு தான் குற்றவாளி என்று நம்ப வைப்பது உண்டு. ஆனால் உங்கள் மனசையே நீங்கள் நம்ப வைக்க முடியாது. குற்றம் அதிகம் இருக்காது. அப்போ மனசு சொல்லும், நீ குற்றவாளி இல்லையா அப்படின்னு சொல்லும்.